பிஜேபியோடைய செட்டப்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான விஷயங்கள் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர். பொலிட்டிக்கலாக அவர் பெருசாக எதுலேயும் இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர், அமித்ஷா அண்ட் நிர்மலா சீதாராமன். அவங்க 2 பேரும் தான் அரசியல் தொடர்பான எல்லா முடிவுகள், ஆலோசனைகள், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு சின்ன ஒரு செங்கோட்டையன் வந்து கேட்டிருக்காரு, இந்த சஸ்பென்ஷன் சொல்லியிருக்காரு. ஒரு வேலை செங்கோட்டையன் நிற்க வச்சுட்டாங்கன்னா எடப்பாடியை உட்கார வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். பேசாம ராஜினாமா பண்ணிட்டு பேர்லாம் எடப்பாடி பழனிசாமி அசிங்கம் தானே அது. எடப்பாடி மேலே ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் செங்கோட்டையன் போன்ற ஆட்களை வந்து அவங்க கையில் வச்சு அவருக்கு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கோபம் தான். என்ன காரணம்னா, என்னைக்குனாலும் எடப்பாடி பழனிசாமி சரியாக இருக்க மாட்டார். நம்மளுக்கு ஒருவேளை நம்ம ஏதாவது சில்மிசம் பண்ணாருன்னா திருப்பி சீட்டு விஷயத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு 60 சீட்டு வேணும்னு பிஜேபி எதிர்பார்த்துட்ருக்கு இந்த முறை. இவர் இல்லை 20 சீட்டு தான், 10 சீட்டு தான், 15 சீட்டுன்னு சொன்னார்னா என்ன பண்ணும், கண்டிப்பாக பிஜேபி செங்கோட்டையன் போன்ற ஆட்களை ரெடி. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், அதிமுக இப்போ தேவை. பட் அது ஒரு ஸ்டேஜில் அதிமுக இல்லாத பாஜக அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எய்மாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அதிமுகவுடைய எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கணுங்கிறதுல பிஜேபி விரும்புறதுக்கு காரணம் என்ன, ஒரு வெற்றி நம்மளுக்கு இப்போ தேவை. இந்த வெற்றிக்கு தேவை அதிமுக கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த பிளவுபட்டிருக்க இந்த குரூப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அதிமுக உருவாக்கலான்னு பார்த்தா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு வருத்தம் எடப்பாடி மேலே அமித்ஷாவுக்கு இருக்குது. தமிழ் நியூஸ் நேர்கள் கண் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முக்கியம் சார், நாளைய தினம் பிரதமர் அவர்கள் வந்து கோவைக்கு வருகை தர இருக்கிறாரு அரசு நிகழ்ச்சிக்காக. ஆனால் அரசு முறை பயணமாக மட்டும் இல்லாமல் இதுல வந்து அரசியல் நோக்கமும் இருக்கிறது என்கிற டாக்கு தான் இப்போ அதிகமாக இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறார் என்ற செய்தியும் காலையில் வந்தது. இது சம்பந்தமாக திரு செங்கோட்டையன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது சஸ்பென்ஸ் அப்படின்னு வழக்கம் போல ஒரு கூறக்கூடிய பதில சொல்லியிருக்கிறாரு. செங்கோட்டையன் மோடி அவர்களை சந்திப்பாரா? அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் பேசப்படுமா? பீகாருக்கு அப்புறம் தற்போது தமிழ்நாட்டில் அவருடைய கவனம் வந்து செலுத்தப்படுகிறதா? எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழக அரசியல் நிலவரத்தில் பிஜேபி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க போகுது. இன்னும் போன மாதிரி தெரியல, ஆரம்பிக்க போகுது. பட்டு 2 விஷயம் பிஜேபியோடைய செட்டப்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான விஷயங்கள் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர். பொலிட்டிக்கலாக அவர் பெருசாக எதுலேயும் இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர், அமித்ஷா அண்ட் நிர்மலா சீதாராமன். அவங்க 2 பேரும் தான் அரசியல் தொடர்பான எல்லா முடிவுகள், ஆலோசனைகள், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க. இப்படி அதனால தான் கடந்த முறை கங்கை கொண்ட சோழபுரத்தில் விழாக்கு வந்தப்போ கூட எடப்பாடி ட்ரை பண்ணார். காரணம் என்னென்னா, எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ல சொல்ல முடியாது. என்ன காரணம், அமித்ஷா வந்து கட்சியை தமிழ்நாட்டில் பிஜேபியை டெவலப் பண்ணணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லேயும் கொஞ்சமாவது அவங்களால வளர்ச்சியை காட்ட முடியுது, வெற்றியை காட்ட முடியுது. பட் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால பெரிய சாதிக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் பிஜேபியில் பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்போ தேவை. பட் அது ஒரு ஸ்டேஜில் அதிமுக இல்லாத பாஜக அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எய்மாகவே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அதிமுகவுடைய எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கணுங்கிறதுல பிஜேபி விரும்புறதுக்கு காரணம் என்ன, ஒரு வெற்றி நம்மளுக்கு இப்போ தேவை. இந்த வெற்றிக்கு தேவை அதிமுக கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த பிளவுபட்டிருக்க இந்த குரூப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அதிமுக உருவாக்கலான்னு பார்த்தா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு வருத்தம் எடப்பாடி மேலே அமித்ஷாவுக்கு இருக்குது. என்ன, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றா இருந்திருந்தோம்னா 2-3 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் அவங்களுடைய கால்குலேஷன் என்னென்னா, ஒரு 10 சீட்டுக்கு மேலே நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா இப்போ போய் பீகார்
நீ சந்திரபாபு நாயுடு இவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே நல்லபடியாக பண்ணியிருந்துருக்கலாங்கிற ஒரு வருத்தம் எடப்பாடி மேலே ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் செங்கோட்டையன் போன்ற ஆட்களை வந்து அவங்க கையில் வச்சு அவருக்கு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அந்த அந்த ஒரு கோபம் தான். என்ன காரணம்னா என்னைக்குனாலும் எடப்பாடி பழனிசாமி சரியா இருக்க மாட்டாரு நம்மளுக்கு. ஒருவேளை நம்ம ஏதாவது சில்மிசம் பண்ணாருன்னா திருப்பி சீட்டு விஷயத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு 60 சீட்டு வேணும்னு பிஜேபி எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த முறை. இவர் இல்லை 20 சீட்டு தான் 10 சீட்டு தான் 15 சீட்டுன்னு சொன்னார்னா என்ன பண்ணும், கண்டிப்பாக பிஜேபி செங்கோட்டையன் போன்ற ஆட்களை ரெடி பண்ணும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஐக்கியம், வருஷ இந்த இறுதிக்குள் பொதுக்குழு கூட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ அதிமுக பொதுக்குழு கூட்ட போகுது. டிசம்பர் 15ன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் அழைப்புதல் எல்லாம் எப்படினாலும் 20 நாளைக்கு முன்னாடியாவது எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுத்தாகணும். பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா பொதுக்குழுக்கு முன்னாடியும் பொதுக்குழுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இருக்கும். பொதுக்குழுங்கிறது இந்த பொதுக்குழு அதிமுக ஒரு ரொம்ப முக்கியமான பொதுக்குழு. காரணம் என்னன்னா, பிரிந்தவர்களை சேர்க்கறதுக்கு எடப்பாடி சரியான ஒரு சூழ்நிலையில் இல்லை. நீங்கள் செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கினதுக்கு அவசரமாக நீக்கினதுக்கு கூட அது ஒரு காரணம். நீங்கள் காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு விளக்க கடிதம் கூட கொடுக்கல. அவர் எம்ஜிஆர் காலத்தால், இன்னைக்கு எடப்பாடி காலத்தில் இல்லை, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தவர். அதுக்கப்புறம் ஜெயலலிதா போச்சு இருந்தாங்க. இப்போ இவர் நீக்கியிருக்கார் அவர். புரியுதுங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். உங்கள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கணும். ஒரு 15 நாள் ஒரு விளக்கம் கேட்டிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே நீக்கிட்டார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுக்குழுவில் ஒருவேளை செங்கோட்டையன் எந்திரிச்சு பேசிடலாம் அந்த ஒரு பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பயும் இருக்கு. தனக்கு எதிரான ஆட்கள் யாராவது வந்துடக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி ரொம்ப தெளிவாகவே இருக்கார். அது ஒரு பக்கம். பட் இந்த விஷயத்தில் பிரைம் மினிஸ்டருடைய விசிட்டில் வழக்கம் போல் என்ன காரணம்னா, இவர்கிட்ட பேச முடியல. யாருக்கு? அமித்ஷாட்ட எடப்பாடிக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரியோ மற்ற விஷயங்கள்லாம் பேச முடியாது. அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கணும் எடப்பாடி, அவ்வளோதான். அவர்கிட்ட கருத்து கேட்கறதுக்கெல்லாம் அமித்ஷாவுக்கு டைம் இல்லை. வருது 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் தான் வர்றாங்க ப்ரோக்ராமு. டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு தானே அவங்க வர்றாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, அட்லீஸ்ட் பிரைம் மினிஸ்டர்கிட்டையாவது நம்மளுடைய ப்ரேயர், செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் பிரச்சனை அது இருக்குது, அதில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் அமித்ஷாட்ட சொல்லுங்கள். என்ன காரணம்னா, நிர்மலா சீதாராமன்ட்டே அவரால் பெருசாக பேச முடியல. நிர்மலா சீதாராமன் எடப்பாடிகிட்ட டச்சே கிடையாது. அவங்க நல்லா பார்த்தீங்கன்னா என்னைக்காவது நிர்மலா சீதாராமனும் எடப்பாடி பழனிசாமியும் சந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு சபையில் மட்டும் பார்த்தோமா ஞாபகம். அதாவது இந்த அவருடைய நினைவு நாள்ல மட்டும் சபையில் ஆலோசனை வேலையே இல்லை. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை அவங்களுக்குலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கப்ப போட்டு பார்த்தவர் அவர் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, இந்த முறை பிஜேபி வராதுங்கிற தைரியம் அவருக்கு. அதனாலதான் நீங்க வந்து கூட்டணியே வேண்டாம்னு சொன்னாரு. பாப்போம் வரப்போறாங்களா அவங்க. அண்ணாமலையே சொன்னாரு, என் தலைவன் வந்து நீங்க ஆட்சியா பிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இலக்காரமா பேசினாரு அப்படின்னு போட்டு அடிச்சாரு போட்டு அண்ணாமலை. உண்மைதானே? ஸோ அதனாலதான் நீங்க வந்து அமித்ஷாவுக்கும் ஒரு கோபம், நிர்மலா சீதாராமனுக்கும் கோபம். அதனாலதான் நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தையே இல்லை பெருசா. இன்னொரு டாக்கு இருக்கு, நீங்க அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் அம்மையார தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சராக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து பிளான்ல இருக்காங்க பிஜேபி. இல்லை, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. பிஜேபி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிராமணர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய கட்சி அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. அந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா மாநில தலைவரை பிராமணரை கொண்டாட மாட்டாங்க. பாருங்களேன், இலகணேசனுக்கு அப்புறம் கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த வளர்ச்சிக்கு தடை காரணமே தமிழ்நாட்டில் பிஜேபினாவே அது பிராமணர்கள் கட்சி அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வளர முடியாது. ஸோ வேண்டாம் அப்படிங்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கவே எப்படி நிர்மலா சீதாராமனை கொண்டாடுவாங்க? அவங்க பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க. அதையும் தாண்டி பொதுவாக நான் சொல்றேன், இல்லை அவங்க வளரணுங்கிறதுல பிஜேபி தெளிவா இருக்கும்.
ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா வேற. இல்ல இந்த கருத்து நான் என்னுடைய சுயாதீன கருத்தாவோ இல்ல நம்ம தெரியும் ஆர்எஸ்எஸ் பாஜக பொது வெளியில பேசின விஷயம். நானும் கேள்விப்பட்டேன். நிர்மலா சீதாராமனை சிஎம் ஆக்கிட்டு இவரை வந்து அண்ணாமலையை வந்து மத்திய அமைச்சர் ஆக்க போறாங்க, அவங்கதான் சிஎம் கேண்டிடேட் அவங்கதான் அப்படின்னு ஒரு பெரிய அஜெண்டா ஓடிட்டு இருக்கிறத வலைதளங்கள்ல வர தகவல்களை சொல்றேன். என்னுடைய ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தைன்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் நீங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா பிராமணர்களை தலைவராக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு சித்தாந்தத்துல ஆர்எஸ்எஸ் இருக்கு. காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் நம்மளை ஒதுக்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் அதுதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் மாறி 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 இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்னை பொறுத்தவரை நிர்மலா சீதாராமன் முதல்வர் வேட்பாளரா பாஜகவில் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்கள பேக்எண்டில் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க, கோஆர்டினேட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்குவாங்களே ஒழிய சிஎம் கேண்டடாக கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை, உங்களை மாதிரி தான் நானும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். இப்போ எனக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்திச்சு சில நிமிடங்கள் அவரோட பேசுகிறாரா, அல்லது கடந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தது போல பிளைட்ல வெளியில வரும்போது மட்டும் ஜஸ்ட் ஒரு பூங்கொத்து மட்டும் கொடுத்தாரு, அந்த மாதிரி தான் அவர் கிடைக்குமா? அது நமக்கு இன்னும் தெரியல. இல்ல ட்ரை பண்ணாரு, நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வாய்ப்பு இல்ல, தனியா பாக்கணும்னு ட்ரை பண்றாரு, முடியல. இப்போ ஒரு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை திரு செங்கோட்டையன் அவர்களை சில நிமிடங்கள் தனிமையிலோ இல்ல பொது வெளியிலேயோ பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்கிறார் என்று சொன்னால், அரசியல் பேசலன்னே வச்சுக்கிடுவோம், அப்படி சந்திக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பிரதமர் அவர்களே அங்கீகாரம் கொடுக்கிறாருங்கிற ஒரு பொறுப்பட பொக்கே கொடுத்தாலே, நீங்க பொக்கே கொடுக்கறதுக்கு அது அந்த புரோட்டோகால்ல நிக்க வச்சு கவர்னர் நாளைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்னர் கண்டிப்பா அமைச்சர்கள் இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர் இருக்க வாய்ப்பு கேட்டிருக்காங்க. இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல வர்றப்போ செங்கோட்டையன் நின்றுட்டு இருந்தாவே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எடப்பாடிக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? பட் இது வரைக்கும் செங்கோட்டையன் பெயர் இருந்த மாதிரி தெரியல. இல்ல கடைசி என்ன காரணம், 1:30 மணிக்கு தான் வரார் நாளைக்கு, மதியம் 1:30 மணிக்கு தான் வரார். நீங்க 12 மணிக்கு தான் முடிவாகும், ஃபைனல் லிஸ்ட் வரும். அதனால எந்த நிமிடத்திலும் எதுவும் மாறலாம். ஏன்னா அவருக்கு வந்து அமித்ஷாவுடைய ஆசீர்வாதமும் நிர்மலா சீதாராமன் ஆசீர்வாதமும் இருக்கு. யாருக்கு? செங்கோட்டையனுக்கு இருக்கு. அவரே சொன்னாரு, அவங்க சொல்லிதான் சொன்னாரு. இன்னைக்கு அவங்க மறுக்கல, மீதி 5 பேரும் இல்ல பிஜேபி சொல்லலாம் மறுத்தாரு. நைனாநாயகன் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க வந்து இவங்க தானே சொல்லணும் நியாயம். சம்பந்தப்பட்ட நபர்கள் நீங்க வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், ரத்த விஸ்வநாதன் அவங்களே சொன்னாங்க. அவங்க யாருமே சொல்லல இது வரைக்கும். அதனால ஒருவேளை செங்கோட்டையன் வந்து இந்த வரிசையில நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க, பேசாம ராஜினாமா பண்ணிட்டு பேர்லாம் எடப்பாடி பழனிசாமி அசிங்கம் தானே அது அவருக்கு. ஒரு நீக்கப்பட்ட ஒரு எந்த கட்சியினோட பின்புலமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா, கரவெட்டி கூட அவர் கட்டக்கூடாதுன்னு அடுத்த வழக்கு கூட போடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை பிரதமர் நீங்க வந்து எப்படி பூங்கொத்து கொடுக்க அலோவ் பண்ணுவீங்கன்னா, அப்ப அவரு பிஜேபியோட கூட்டணியும் விட்டு வெளியே வர்ற மாதிரி வரணும். அப்புறம் கட்சியில அடுத்த கிட்ட யாராவது வந்து பொதுக்குழல நீங்க வந்து கலக குரல் எழுப்புனீங்க அப்படின்னா என்னுடைய இதை நீங்க வந்து கடும் போக்க நீங்க பாப்பீங்க. பிஜேபியை எதிர்த்து பேசக்கூடிய தலைவர்கள் யாராவது இப்ப இருக்காங்களா? நீங்க ரொம்ப பேசிட்டு இருந்த கே.பி. முனுசாமியில எங்க இருக்காருன்னு தெரியல பாருங்க. ஜெயக்குமாரே ரொம்ப சைலண்ட். சோ அதனால அதிமுக உள்ள தலைவர்கள் யாருமே பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள் இப்ப இல்ல. அந்த ஒரு தைரியம் யாருக்கும் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும், நீங்க எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் தனியா பார்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முயற்சி செய்கிறார். அவருடைய முயற்சி வீணா தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை 2 பேர் இருந்தப்போ ஒருங்கிணைப்பாளர், இணைய ஒருங்கிணைப்பாளர் 2 பேரையும் கூப்பிட்டு தனியாவே பேசினாங்க. பிரைம் மினிஸ்டர் இப்ப நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா நீங்க ஒற்றுத்தலைமை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனியா பேசவே இல்லை. வருவாரு, வந்தா பொக்கையை கொடுத்துட்டு போங்க, அதோட சரி. அதோட இன்னொரு விசேஷம் என்னன்னா, எல்லாத்துலேயும் ஒரு தகவல் போடுறாங்க. 20ஆம் தேதி பீகாரினுடைய புதிய அமைச்சரவை பதவியேற்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. எதுக்குங்க? அவர் போய் என்ன பண்ண போறாரு? அதனால பீகாருக்கு இவர் போய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயம். என்ன மீண்டும் இவர் தான் பதவி ஏற்படுறப்ப யாரெல்லாம் எங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி யார் யார் சேரெல்லாம் எங்கெங்க போடணும், யார் யார் வந்தாங்க அதுக்காக போய் பார்க்க போறாரு.
அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி போனாருன்னா அது வந்து அவருக்கு தானே ஒரு அசிங்கம் ம், எடப்பாடி பழனிசாமிக்கு. ம், ம், அது மாதிரி எங்கேயும் நடந்த மாதிரி தெரியல. சிஎம்மா இருந்தவங்க போயிருக்காங்க. ம். நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இவரு இருந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எதிர்க்கட்சி தலைவரா இருந்து போய் எங்கேயும் போனதில்ல. ம். ஒரு வேலை பெரிய அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஏங்க எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா, நம்ம அம்மையார் ஜெயலலிதா 2016 பதவியேற்புக்கு வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. லாஸ்ட்ல கொடுத்தாங்க. அவர்கள் பின்னாடி. வந்து அழைப்பு ஏற்பாரா ஏற்கலையான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு முக்குல ஒரு 10ஓட 11னா ஆனா தோத்து போன சரத்குமார் முதல் வரிசையில அவரும் பொன்முடியும் வந்தாங்க. பொன்முடி பாவம் நீங்க சொன்ன பின்னாடி மாதிரி ஒரு எங்கேயோ ஆளை- வச்சு ஸ்டாலினோட முகமே வாடி போச்சு. ரொம்ப எங்கேயோ ஒரு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா, அதாவது ஒரு நாகரிகமா அரசியல் நாகரிகமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. பட் இங்க பீகார்ல அவர் போக மாட்டாரு. ம். எடப்பாடி பழனிசாமி அப்படியே போனாலும் எங்க சார் பின்னாடி எங்கேயோ உட்கார வச்சுருவாங்க. ஒரு அசிங்கப்படுத்திடுவாங்க. இல்ல அதுல ஒண்ணு மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால இல்ல சார், நீங்க ரொம்ப ஓவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இந்த முறை திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு எஸ்ஐஆர்ல நாங்க ஜெயிப்போம், திருப்பி முதல்ல எப்படி நிதிஷ்குமார் அங்க ஆட்சி பிடிச்சாரோ இங்க வந்து பிடிப்பார் எடப்பாடியார்னு சொல்லி அவரு உறுதியா சொல்றாரு. ஏங்க, நீங்க ஒரே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு விஜய் தான். ம். விஜய் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க உங்களே நீங்க சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான். அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால ம், ம். பிரதமருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வந்து எடப்பாடி பழனிசாமி கலந்துக்குவாரே ஒழிய தனிப்பட்ட சந்திப்புக்கு வாய்ப்பு இல்லைன்னு பிரதமர் அலுவலகம் முடிவு பண்ணிடுச்சு. அதனால மீண்டும் இவர் அமித்ஷாட்டையோ நிர்மலா சீதாராமன் தான் அரசியல் சம்பந்தமா பேச வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அதே மாதிரி பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுக்க போறாங்க, பொதுக்குழு எப்போது, அந்த பொதுக்குழு அதிமுக பொதுக்குழுவா இருக்குமா, அமித்ஷாவோட பொதுக்குழுவா இருக்குமாங்கிறத நம்ம பார்க்கணும். டிசம்பர்ல நடக்க போகுது. ம், இப்போதைக்கு அதிமுகவில் வந்து 15ஆம் தேதி ம். பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஓகே. ஸோ நாளைக்கு இந்த நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் பிரதமருடைய தமிழக விசிட்ல ஒரு அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரத்துல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் நம்ம தான் சொல்றேன். செங்கோட்டையன் வந்து கேட்டிருக்காரு, ம். என்ன சஸ்பென்ஷன் சொல்லியிருக்காரு. எஸ். என்ன வழக்கம் எல்லாம் இல்ல. நடந்திருக்கு. நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. நம்ம எப்படிங்க நான் எங்க போறதுக்கு வேலை இல்லைன்னு இல்ல சொல்லி அப்படி சொன்னியுமே கூட நேர்முறைனா அவர் செஞ்சுட்டு வந்து இல்லாதான் சொல்றீங்க. அதனால ஒரு வேலை நீங்க உட்கார நிக்க வச்சுட்டாங்கன்னா, அவரை செங்கோட்டை நிக்க வச்சுட்டாங்கன்னா எடப்பாடியை உட்கார வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? அதனால செங்கோட்டையன் நின்றுட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துட வேண்டியதான் வீட்லயே. நான் சொல்ல சேலத்தை விட்டு வெளியே போய் வேலை இனிமே பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நிச்சயமா சார், பெரிதும் பரபரப்ப ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு பிரதமர் அவர்களுடைய தமிழக விசிட். என்ன நடக்க போகிறது, அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் ஏதேனும் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை நடக்க போகிறதா இந்த சந்திப்பின் மூலமாக அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.